செய்வோம். அன்பு மிரகமான பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சியான இந்த காலை விடைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவர் எங்களுக்காக உயிர்த்தெழுந்தார் என்ற நல்ல செய்தியினை கேட்கும்படியாகவும், உயிர்த்தெழுந்த பிறகு ஆண்டவர் எங்களுக்கு செய்ய போகிற நன்மைகளுக்காக நன்றி செலுத்தும்படியாகவும் கூடி வந்திருக்கிறோம். நான் நிற்பதும் நிர்மலமாக நிற்பதும் கர்த்தருடைய கிருபையே, நம்முடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவை காலைதோறும் புதிதாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். அங்குமிங்கு நோய்களும் வியாதிகளும் பலவீனங்களும் பரவி வந்தாலும் எங்களுக்கு அடைக்கலும் பலனும் ஆபத்து காலத்து அனுகூலமான துணையாக இருக்கிறீர். அதுக்காக முன்னோடு ஸ்தோத்திரிக்கிறோம். பர்வதங்கள் விலகினாலும் மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் உடைய கிருபை எங்களை விட்டு விலகாமல் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். நல்ல உடல் சுகத்தை கொடுத்திருக்கிறீர். உமக்கு நன்றி ஆண்டவரே. பெற்றோர் பிள்ளைகள், கணவன் மனைவி, உடன் பிறந்தவர்கள், பேர பிள்ளைகள், வேலை, ஊதியம் அனைத்தையும் நீர் ஆசீர்வதித்து தந்திருக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வீட்டை கொடுத்திருக்கிறீர். உமக்கு நன்றி ஆண்டவரே. சில நேரங்களிலே ஏற்பட்ட எல்லா தாமதங்களுக்கும் பதில் கொடுத்திருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். திருமண காரியங்களை வாய்க்க பண்ணியிருக்கிறீர். பிள்ளை பேரு கொடுத்திருக்கிறீர். உமக்கு நன்றி சொல்கிறோம். இந்த நாளிலும் கூட எங்களோடு பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. கைகளை உயர்த்தி ஆண்டவரே, எங்கள் சரீரத்தை தொடுங்க. எங்களுக்கு காணப்படுகிற எல்லா பலவீனங்களும், நோய்களையும், மனநோய்களையும், வருத்தங்களையும், சஞ்சலங்களையும், பலவீனங்களையும், இருதய நோய்களையும், சிறுநீரக பிரச்சனைகளையும், ஜீரண உறுப்புகளிலே காணப்படுகிற கோளாறுகளையும், கண்களிலே, செவிகளிலே, நாசியிலே, நுரையீரலிலே, கால் கைகளிலே, இடுப்பிலே, எலும்புகளிலே காணப்படுகிற எல்லா பிரச்சனைகளுக்கும் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் சுகத்தை கொடுத்து எங்களை பலப்படுத்துவீராக. எங்கள் வறுமையை நீக்குங்க, கடனை மாற்றுங்க, வேலையில்லாத பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்க, திருமணம் ஆகாதவர்களுக்கு நேர்வழியாய் நடத்தி நல்ல திருமண காரியங்களை ஒழுங்கு பண்ணி கொடுங்க. மாத்திரமல்ல, குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்து ஆசீர்வதிங்க. பிரிந்த குடும்பங்களை கர்த்தர் இணைத்து ஆசீர்வதிங்க சுவாமி. ஆண்டவரே, இந்த வேளையிலும் கூட மரண பயத்தில் இருக்கிறவர்கள், அதாவது சதா காலங்களிலும் மரண பயத்தில் இருக்கிறவர்களுக்கு விடுதலை கொடுங்க. மரித்து உயிர் தெழுந்தீர் என்ற நம்பிக்கையை பிள்ளைகளுக்கு விரைவாய் தாங்க ஆண்டவரே. இந்த நாள் எங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளாக அமைய உதவி செய்யும். நல்ல செய்திகளை நாங்கள் கேட்க உதவி செய்யும். ப்ரமோஷன்ஸ் கிடைக்க உதவி செய்யும். வரவேண்டிய பணம், ஊதியம் வரும்படியான உதவி செய்யும். அற்புதங்களை, அடையாளங்களை செய்யும். வெளிநாட்டிலே பலவீனத்தோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் குணப்படுத்தும். இந்த வார் நெருக்கட்டும். ஊழியர்களை ஆசீர்வதியும்.
இந்த புதிய மாதத்தின் ஆசீர்வாதத்தை தந்து இந்த சீதோஷ நிலையினாலே எங்கள் பாதிப்பு ஏற்படாதபடி கிருபையாய் காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்கள் அனைவருக்கும் உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே, அவர் பெயரிலே வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் இன்னும் உயிரோடு இருக்கிறார். அந்த நம்பிக்கையோடு கூட இன்றைக்கு ஆண்டவர் கொடுத்த வேத வசனத்தை நாம தியானிக்கலாம். ஓய்வு நாளான பின்பு, மார்க்கு 16ஆம் அதிகாரம். ஓய்வு நாளான பிறகு மக்தலேனா மரியாளும் யாக்கோபின் தாயமாகிய மரியாளும் சாலமே என்பவளும் அவருக்கு சுகந்த வர்க்கமிட அவைகளை வாங்கி கொண்டு வாரத்தின் முதல் நாள் அதிகாலையிலே சூரியன் உதயமாகிற பொழுது கல்லறையிடத்திலே வந்து, கல்லறையின் வாசலிலே இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோடு கூட சொல்லி கொண்டார்கள். சரி, இங்க பெண்களை பார்க்கிறோம். மகதலேனா மரியாள் 7 பிசாசு பிடித்து இருந்தவளை கர்த்தர் குணமாக்கினவர், விடுதலையாக்கினவர். அவள் ஆண்டவரை பின்பற்றினாள். யாக்கோபின் தாய் மரியாள், அது இயேசு கிறிஸ்துவின் தாயாகிய மரியாளின் சகோதரி என்று சொல்லப்படுகிறது. சாலோமே என்று சொல்லப்படுகிறவங்க, அவங்க ரோமன் எம்பையர்ல அவங்க வீட்டுக்காரர் மேனேஜரா இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. இன்னொரு மரியாளை பற்றியும் சொல்லப்படுகிறது. அந்த மரியாள் வேறு யாரும் இல்லை, யோசேப்பு, இயேசு கிறிஸ்துவின் தந்தையாகிய யோசேப்பின் தாயார் என்று சொல்லப்படுகிறது. ஆக மொத்தத்தில் யோசேப்பின் தாய், இயேசு கிறிஸ்துவின் தாய், இயேசு கிறிஸ்துவின் சித்தி, இயேசு கிறிஸ்துவின் அத்தை, அப்புறம் இயேசு கிறிஸ்துவுக்காக தன்னுடைய ஆசியினாலே செலவு செய்தவர்கள், ஊழியத்தை செய்தவர்கள். லூக்கா 6ஆம் அதிகாரத்தில் வருகிறபடியே நிறைய பெண்கள் அவள் தங்களுடைய ஆஸ்தியினாலே ஆண்டவருடைய ஊழியத்தை சப்போர்ட் பண்ணாங்க. அந்த மாதிரி மகதலேனா மரியாளும் அதில் அடக்கம் உண்டு. க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் தான் எல்லாரும். ஏன் இது ரொம்ப தெளிவாக உங்களுக்கு நான் விளக்குகிறேன் என்றால், ஆண்டவர் ரிலேஷன்ஷிப்பில் எவ்வளவு அவர் ஆர்வமாக க்ளோஸ்டாக இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. சித்தி, அத்தை, மாமா, சித்தப்பா, சித்தி பிள்ளைக, அப்பாவோட பிறந்த அல்லது அவங்க யோசேப்பின் சகோதரி ஆகிய பிள்ளைக, அவங்களோடலாம் எப்படியெல்லாம் அவர் உறவு வைத்திருந்தார் என்பதை குறிக்கிற வண்ணமாக இருந்தது. அவங்களுக்கு ரொம்ப பெரிய கவலை. ஏன்னா இயேசு கிறிஸ்து இறந்து போனார், அவரை அடக்கம் பண்ணிக்கிட்டோம். இனி 33 ஆண்டு காலம் அவர் நம்மோடு இருந்தார், இனி இருக்க போவதில்லை என்ற பெரிய துக்கத்தோடு கூட பாரத்தோடு கூட அவங்க அழுது கொண்டே அதிகாலையில அந்த பாடிக்கு சுகந்த வர்க்கமிட அவங்க புறப்பட்டு போனாங்க. இதுல அவங்களுடைய கேள்வி என்னன்னா, எவன் வாசல் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். ஒரு பெரிய கல், பாரமான ஒரு கல். அது ஏன் வைக்கப்பட்டது உங்களுக்கு தெரியும். உயிர்த்தெழுதல சீஷர்கள் நம்பினாங்களோ இல்லையோ, அவருடைய பிரசங்கங்கள்லாம் கேட்ட பரிசேயர், சதிசேயர், மூப்பர்கள் எல்லாம் ரொம்ப தீர்க்கமாக நம்பி அந்த நாளே, அந்த மாலை வேளையிலே, வெள்ளிக்கிழமை மாலையிலேயே ஏரோது இடத்துல போய் சொல்லிட்டாங்க. பிலாத்தினிடத்துல சொன்னாங்க, நீங்கள் கண்டிப்பாக சீல் வைக்கணும், கல்லறைக்கு சீல் வைக்கணும். டெம்பிள் கார்ட்ஸும் ரோமன் கார்ட்ஸும் போலீஸும் நீங்கள் அங்கே டெப்ளாய் பண்ணணும். எப்படி குறைந்தது ஒரு 100 பேராவது அங்கே இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டாங்க. அவங்க சொன்னாங்க, இல்லை, அவர் சொல்லியிருக்கிறாரு, நான் 3ஆம் நாள் உயிர் தெழுவேன் என்று சொல்லியிருக்கிறாரு. ஒருவேளை அது நடந்துட்டா இது ஒரு பெரிய பிரச்சனையாடும் அப்படின்பதற்காக அவர் ஒரு ஓமையும் கூட அவர் சொன்னார். நல்ல நினைவிருக்கும் நினைக்கிறான். இந்த யோனா மீன் வயிற்றிலே 3 நாள் இருந்தது போல நானும்
பாதாளத்திலே 3 நாள் இருக்க வேண்டும், 3 நாள் கழித்து நான் திரும்ப வருவேன் என்றும் அவர் சொல்லியிருக்கிறார் பல இடங்களில். இந்த ரிசரக்ஷன் பற்றி பைபிளில் 42 பிளேசஸில் வருதாம். நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா கூகுளில் சர்ச் பண்ணி அந்த 42 டைம்ஸு ரிசரக்ஷன் எங்கெங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சி அதை எழுதுங்க, ஆய்வு செய்யுங்க. அது உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். எப்பொழுது விடியும் என்று காத்திருந்தான். ஃபர்ஸ்ட் இவங்க நிலைமை என்னன்னா, இழப்புகள் மத்தியில் இருக்கிறாங்க, இழந்துட்டாங்க, குழந்தையை இழந்துட்டாங்க. நேற்று ஏப்ரல் 5ஆம் தேதி உயிர்த்தெழுந்த நாளில் அன்னைக்கு எனக்கும் ஒரு துக்ககரமான ஒரு நாள் வைத்துக் கொள்ளுங்களேன். நான் ஏற்கனவே சாட்சி சொன்னபடியே என்னுடைய முதல் பேரான மகன் 7 மாதத்தில் குறை பிரசவமாக இந்த உலகத்தில் பிறந்து அந்த இரவு இறந்து போன நாள் அது. அதனால் எனக்கு மிகவும் கொடிய துக்கம் அது. அவன் இப்பொழுது இருந்திருந்தால் அவனுக்கு வயது 25, 24 அல்லது 25 வயது இருக்கும். பாருங்க எவ்வளோ பெரிய இழப்பை நான் சந்தித்திருக்கிறேன் என்று சொல்லி. ஒருவேளை நீங்களும் இழப்புகள் மத்தியில் இருப்பீங்கன்னா தேற்றிக்கொள்ளுங்க. கர்த்தர் நிச்சயம் ஏதாவது ஒரு காரியத்தை பண்ணி ஏதாகிலும் செய்து நம்மை அந்த இழப்பிலிருந்து வெளியே கொண்டு வருவார். அதை மறக்க பண்ணுவார்னு வச்சுக்கோங்களேன். அன்னைக்கு ஆரம்பிச்சது தான் 2001ஆம் ஆண்டு, 2ஆம் ஆண்டு, 1ஆம் ஆண்டு. ஆமாம், அன்னைக்கு முதல் இழப்பு. அதன் பிறகு வரிசையாக 22, 23 அப்பா அம்மா இருவரையும் நான் இழந்தேன். அந்த இழப்பிலிருந்து இன்னும் நான் மீளவில்லை. அதனால் எனக்கும் எப்போ விடியும் என்று தான் நான் காத்திருக்கிறேன். நான் பேசுகிறேன்றதுனால இவர் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறார் வாழ்க்கையில் அப்படிலாம் நினைக்க வேண்டாம். இழப்பின் அந்த வலி, எனக்கு வேதனை எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அதனால் நீங்கள் இழந்திருப்பீங்கன்னா, இழக்க கொடுத்துருப்பீங்கன்னா கலங்காதிருங்க. நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு அதாகிலும் அவர் செய்வார். இன்னைக்கு என்ன செய்ய போறார் என்று நாம் பார்க்கலாம். சிலர் எப்பொழுது விடியும், எங்கள் வாழ்க்கை எப்பொழுது விடியல் உண்டாகும், சூரியன் எப்பொழுது உதயமாகும். சாமக்காரன் இரவில் காவல் காக்கிறவன், நைட் டியூட்டி பார்க்குறவன், அவனுக்கு எப்படி இருக்கும்னா மனசு, காலையில் எப்போ வரும், பொழுது எப்போ விடியும், விடிந்தவுடனே நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு தான் இருக்கும். இரவு முழுதும் கண் விழித்து பயத்தின் மத்தியில், திருடர்கள் கல்வர்கள் மத்தியில் அவன் படுத்து கிடக்கிற பொழுது அவனுடைய ஏக்கம் எல்லாம் அப்படிதான் இருக்கும். அப்படிதான் நம்முடைய வாழ்க்கை கூட இருக்கிறது. நிறைய காரியங்களை நாம் இழந்திருக்கிறோம். நிறைய காரியங்களில் நாம் காத்திருக்கிறோம். எப்பொழுது 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 எப்பொழுதுன்னு காத்திருக்கிறோம். மூணாவது, நம்முடைய வாழ்க்கையில தடையா ஒரு பாரமான ஒரு கல் இருக்கு. எல்லார் வாழ்க்கையிலும் அது இருக்கும். எனக்கும் இருந்தது. இப்பொழுது அது கொஞ்சம் நகற்றப்பட்டிருக்கிறது. ஆனால் முழுசும் நகற்றப்பட வேண்டும், நகற்றப்படும் என்று நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். ஒரு பாரமான கல். அது 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 ஒருவேளை ஒரு கடனாக இருக்கலாம், அல்லது குழந்தைக்கு திருமணம் ஆகலை அப்படின்னு சொல்லி ஒரு அப்பாவின் பாரமாக, அம்மாவின் பாரமாக இருக்கலாம். இல்லை குழந்தையே இல்லை அப்படின்னு சொல்லி கலங்குகிற ஒரு தம்பதியர்களின் பாரமாக இருக்கலாம். அல்லது வியாதி 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 மருந்து எடுத்துக்கொண்டு மருத்துவமனை என்று சொல்லப்படுகிற ஒரு பெரிய பாரமான கல், ஸ்டம்பிளிங் பாக்காக நமக்கு இருக்கலாம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நீங்கள் இருப்பீங்கன்னா, நான் இன்னைக்கு ஒரு நல்ல செய்தியோடு உங்களுக்கு வந்திருக்கிறேன். ஒரு பிளஸட் ரிசரக்ஷன் மெசேஜ் ப்ராமிஸோடு நான் வந்திருக்கிறேன். அந்த கல் மிகவும் பெரிதாக இருந்தது. அவங்க கேள்வியெல்லாம், எவன் எனக்காக புரட்டி போடுவான் அப்படின்னு சொல்லி தான். அவர்கள் ஏறிட்டு பார்த்த பொழுது, இதுதான் ஆண்டவர் ரொம்ப அழகா இங்கே எழுதி வைத்திருக்கிறார் ஆவியானவர். அவர்கள் ஏறிட்டு பார்த்த பொழுது அது தள்ளப்பட்டிருக்க கண்டார்கள். ஆமென் சொல்லுங்களேன். நீங்கள் கொஞ்சம் ஏறெடுத்து பார்க்கணும்.
இந்த பிளைண்ட் மேனை ஆண்டவர் கொண்டு போவார். கொண்டு போயிட்டு இப்போ ஃபர்ஸ்ட் டைம் ஹீல் தொடுவார். மண்ணை பிசைஞ்சு கண்ணில் வைப்பார். வச்ச உடனே தெரியுதா அப்படின்னு கேட்பாரு. அவன் மனுஷர்களை மரங்களை போல காண்கிறேன் அப்படின்னு அவன் சொன்னான். திரும்பவும் அவர் கையை வைத்தாரு. கையை வைத்தது மாத்திரமல்ல, ஏறிட்டு பார்க்கும்படி செய்தார். இந்த பார்வை தான் நமக்கு வேணும். சாதாரணமா பார்க்கறது ஒரு விதம், ஆனா விசுவாசத்தோட ஏறிட்டு எதிர்பார்த்து பார்த்திருப்பது, காத்திருப்பது தான் நமக்கு அவசியம். சுகவீனம் தான், ரொம்ப கஷ்டம்தான், முடியாதுன்னு நினைக்கிறோம், நாமளே நினைக்கிறோம். ஆனா நாம சோர்ந்து போகக்கூடாது. கொஞ்சம் விசுவாசத்துல ஏறிட்டு என் ஆண்டவர் யார் என்று நாம கூர்ந்து கவனிக்க வேண்டும். அவரால் செத்த பிணத்தை கூட உயிரோடு எழுப்ப முடியும். அவரால் செய்யக்கூடாத அற்புதமான காரியங்கள் ஒன்றுமில்லை. நம்ம வாழ்க்கையை தலைக்கீழாக புரட்டி போட முடியும். பிரிந்தவர்களை ஒன்றாக இணைக்க முடியும். ஒண்ணுமில்லாத யூட்ரஸ்ல குழந்தையை உண்டு பண்ண முடியும். கேன்சரை அகற்ற முடியும். மரண படுக்கையை மாற்ற முடியும். ஐசியூலேருந்து வெளியே கொண்டு வர முடியும். கடன்லேருந்து, பிரச்சனையிலிருந்து உங்களால் வெளியில் கொஞ்சம் ஏறிட்டு நாம பார்க்கணும். டிஃப்ரென்ஸ் அதுதான். பார்க்கிறதுக்கும் ஏறிட்டு பார்க்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம் அதுதான். ஸோ அந்த பார்வை இருக்கும் பொழுது அந்த என்ன செய்தாங்கன்னா, அது தள்ளப்பட்டிருக்கிறதை கண்டார்கள். சரி, இன்ட்ரெஸ்டிங் விஷயத்துக்கு நான் வரேன், நல்லா கவனிங்க. அவர்கள் கல்லறைக்குள் பிரவேசித்து வெள்ளை அங்கி தரித்தவனாய் வலது பக்கத்தில் உட்கார்ந்திருக்கிற ஒரு வாலிபனை கண்டு பயந்தார்கள். இந்த ஒரு இடத்துல மாத்திரம்தான் கல்லறைக்குள்ளே ஒரு வெள்ளை அங்கி தரித்த வாலிபனை நாம பார்க்கிறோம். ஆச்சரியமா இருக்குல்ல? மற்ற காஸ்பல்ல நீங்க மேத்யூலாம் வாசித்தீங்கன்னா 2 தேவதூதர்கள் எப்படி இருப்பாங்க உங்களுக்கு தெரியும். தலைமாட்டிலும் கால் மாட்டிலும். தேவதூதர்களுக்கு ரெக்கை எல்லாம் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். நான் பார்த்ததில்லை, சொல்றத வச்சுதான் நான் சொல்றேன். ரெக்கைகள்லாம் இருக்கும், அவங்க வானத்துல பறப்பாங்க, வெள்ளை ட்ரெஸ் போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இங்க மார்க்கு எழுதும் பொழுது ஒரு வித்தியாசமான ஒரு சொற்றொடரை பயன்படுத்துகிறார். வாலிபன், அதுவும் வெண் ஆடை தரித்த வாலிபன். சரி, எனக்கு ஆவியானவர் இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே எனக்கு கொடுத்த ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் அல்லது பெரிய தாக்கம் அல்லது ஒரு குறிப்பு, கண்டென்ட் என்னன்னா, இந்த 26 உயிர்த்தெழுதல் யாருக்குன்னா, ஃபர்ஸ்ட் வாலிபர்களுக்காக என் ஆண்டவர் பிரத்யேகமாக அவர் உயிரோடு எழுந்தார் என்ற ஒரு வெளிப்பாடு, ரெவலேஷன். இன்னைக்கு நிறைய பெற்றோர்களுக்கு நான் முந்திருந்து வரேன். எப்போ விடியும் 1, எப்போ கல் புரட்டப்படும், பாரமா இருக்கு, எவன் இந்த கல்லை புரட்டி போடுவான் அப்படின்னு கண்ணீர் வடிக்கிற பெற்றோர்கள் உண்டு. குழந்தைகளுக்காகவே அல்லது வாலிப பிள்ளைகளுக்காகவே விசேஷமாக ஃபர்ஸ்ட் இந்த உயிர்த்தெழுதல் நிகழ்ச்சியில ஃபர்ஸ்ட் நாம இங்க வாலிபர்களை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு கூட அந்த சுவிசேஷத்தை தான், நற்செய்தி உங்களுக்கு சொல்ல வருகிறேன். நீங்க உங்க பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. பிரத்யேகமாக எல்லார் வீட்லயும் டீன் பிள்ளைகள் இருப்பாங்க, குழந்தைகள் இருப்பாங்க. பிள்ளைகள் இல்லாத வீடே இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறதை நான் சொல்லுகிறேன். கல்லறைக்குள்ள ஆண்டவருடைய சடலம் தான் இருந்தது. ஆனா சடலத்துக்கு பதிலாக அங்கு ஒரு வாலிபன் உயிரோடு இருந்தான். ஆனா வெள்ள அங்கி தரித்தவனாய் அவன் இருந்தான். சோ பயப்படாதீங்க. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கை போகிற போக்கு பார்த்தீங்கன்னா, கல்லறைக்குள்ள அன்னைக்கு மார்த்தாலும் மரியாளும் 2 பேரும் சேர்ந்து சொன்ன வார்த்தை, 4 நாள் ஆச்சே நாருமே அப்படின்னு சொல்ற ஒரு வார்த்தை. கல்லறைன்னாவே நமக்கு ஒரு பயம்தான். கல்லறைக்குள்ளதான் ஆவிகளும் பேய்களும் இருக்கும் என்ற ஒரு நடுக்கம் உண்டு. அந்த இடம் ஒரு மாதிரி ஸ்டிங், ஒரு மாதிரி நாற்றம் எடுக்கிற ஒரு வாழ்க்கை, நாற்றம் எடுக்கும்.
அந்த இடம் வந்து ஒரு சோகத்தின் அடையாளங்கள். எப்பவுமே அங்க அழுது கொண்டே இருக்கிறவர்களை தான் நமக்கு பார்க்க முடியும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி என்னன்னா, நீ உன் பிள்ளைக்காக அழுதது போதும். இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போகும் முன்பே அவர் பெண்களை பார்த்து சொன்ன வார்த்தை, ஏன்னா எனக்காக அழாதீங்க, நீங்க உங்களுக்காக உங்க பிள்ளைகளுக்காக அழுங்க அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். பைபிள்ல பாடையில ஒரு வாலிப மகன் இருந்தான். ஒரு ஏழை விதவை அழுது கொண்டே போனால் திரளான கூட்டங்கள் இருந்தாங்க. ஆண்டவரிடத்துல ஒன்றுமே இவங்க கேட்கல. அவர் வழியாக போய் கொண்டிருந்தார். போகும் பொழுது அவர் அந்த அம்மாவுடைய அழுகையை பார்த்து, இன்னொன்று பாதி வயதுல இந்த வாலிபன் மறிக்கவே கூடாது, அவன் வாழ வேண்டியவன் என்று சொல்லி பாடையை தொட்டார். தொட்ட மாத்திரத்திலே சுமந்தவர்கள் நின்றார்கள். சுமந்தவர்கள் நின்ற உடனே ஆண்டவர் சொன்ன வார்த்தை, வாலிபனே எழுந்திரு என்று சொன்னார். அவன் எழுந்து உட்கார்ந்து பேச துணங்கினான். எவ்விரு மகள், அவ்வளோ ஒரு டீன் தான், 12 வயது, 12 இயர்ஸ் டீன் தான். தலித்தாகுமி சுருபெண்ணே எழுந்திரு என்று ஆண்டவர் சொன்னார். நிறைய வாலிபர்களை ஆண்டவர் தன்னுடைய ஊழியங்களிலே சந்தித்தார், அழைத்தார், ஊழியத்திலே சேர்த்து கொண்டார். ஒரு வாலிபன் ஆண்டவரிடத்துல வந்து திரும்பியே போயிட்டான். அவனுக்கு அந்த உலக ஆசை இருந்தபடினால அவன் வருத்தத்தோட அவன் திரும்பவே போய்விட்டான். அப்போ ஆண்டவருக்கு ஒரு ஏக்கம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி யார் கொடுக்கலாம் உயிர்த்தெழுதல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கோஸ் டு வாலிப யங் பிள்ளைகள் தான். ஆமென் சொல்லுங்க. ரைட்? அவங்களுக்கு திருமண வாழ்க்கை, அவங்களுக்கு வேலை, அவங்களுக்கு கல்வி, அவங்களுடைய நீட்டு, டாக்டர் கனவு, அவங்களுக்கு ஆன எதிர்காலம், அவங்கள ஊழியத்திற்காக அவர் எடுத்து பயன்படுத்த வேண்டிய விதம், இவை எல்லாவற்றையும் நான் அங்கே பார்க்கிறேன். அவன் அவர்களை நோக்கி சொல்லுகிறான், பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள், அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் இங்கே இல்லை, இதோ அவர் வைத்த இடம். நீங்கள் அவருடைய சீஷரிடத்திற்கும் பேதுருவிடத்திற்கும் போய் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அவர் உங்களுக்கு சொன்னபடியே அங்கே அவரை காண்பீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லுங்கள் என்றான். நடுக்கமும் திகிலும் அவளை பிடித்தபடினாலே அவர்கள் சீக்கிரமாய் வெளியே வந்து கல்லறை விட்டு ஓடினார்கள். அவர்கள் பயந்தபடினால் ஒருவருக்கும் ஒன்றும் சொல்லாமல் போனார்கள். பிரியமானவர்களே, ஃபர்ஸ்ட் நற்செய்தி யாருக்கு அப்படின்னா வாலிபர்களுக்கு. ஃபர்ஸ்ட் நற்செய்தி யார் வழியா போச்சுன்னா அந்த வாலிப மகன் வழியாக போச்சு. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த உயிர்த்தெழுந்தலின் ரகசியம் வாலிப பிள்ளைகளுக்கு தான். நீங்க அவர்களை தெரிந்து கொண்டு கல்லறைக்குள்ள உமக்கு பதிலாக ஒரு அடையாளமாக வைத்து, நீர் உயிரோடு எழுந்தீர் என்று சாட்சி சொல்ல வைத்து அவனை ஊழியத்திற்கு பயன்படுத்தினீர். இப்போ எங்களுக்கும் அதேதான், ஒரே கவலை, ஒரே பாரம், ஒரே கண்ணீர். எப்பொழுது இந்த பிள்ளைகள் விடியும், வாழ்க்கை விடியும், விடியலை தேடி வருவாங்க என்று நாங்கள் கண்ணீரோடு நிற்கும் பொழுது ரொம்ப அழகாக எங்களோட பேசினீர். உமக்கு ஸ்தோத்திரம். விசேஷமாக இந்த காலை ஊழியத்தை ஆசீர்வதி, இந்த ஊழியத்தை தாங்குகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் கையில் எடுத்து ஆசீர்வதி. அந்த வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள், படிக்கிற தேர்வு எழுதுகிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்து, திருமண வாழ்க்கையை கொடுத்து, குழந்தை பேற்றை கொடுத்து ஆசீர்வதி. அது மாத்திரமல்ல ஆண்டவரே, வியாதியில, பலவீனத்தில, நோயில, வறுமையில, குழந்தையின்மையில, திருமணமாகாம இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அற்புதத்தை செய்வீராக. இனி வரும் காலங்கள் நாங்கள் சாட்சி கேட்க வேண்டும். எப்படி வாலிப பிள்ளை சாட்சி சொன்னானோ அப்படியே நாங்கள் நிறைய சாட்சிகள் கேட்க வேண்டும். அப்படின்னு செய்யப்போ ஒரு கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நம் அனைவரோடு மீண்டும் மீண்டும் சதாக்கள் நிலைத்திருப்பதாக.